ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி கீரையோட தண்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சூப் ரெடி பண்ண போகிறோம். கீரையெல்லாம் சமைச்சிட்டேன், தண்டை தூர போடாமல் அதை வச்சு நம்ம இன்றைக்கி சூப் ரெடி பண்ண போகிறோம். மணத்தக்காளி கீரையில் என்ன சத்து இருக்கோ அதே சத்து இந்த தண்டுலேயும் இருக்குது. மணத்தக்காளி கீரை வயிற்றுப்புண்ணுக்கு நல்லது. இப்போ நம்ம இந்த தண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். 4 விரல் அளவுக்கு துவரம்பருப்பை வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கழுவி வச்சுருக்கேன். 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அரை தக்காளி பழம், 1 பச்சை மிளகா, 4 வெள்ளைப்பூண்டு இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகு தேவையான அளவு, ஜீரகம், உப்பு நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தண்ணி நான் காட்டுற கிளாஸில் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த பெரிய கிளாஸ் இதில் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். விசில் அந்த விசில் மாட்டுற இடத்துல ஆவி வந்ததுக்கப்புறம் தான் மாட்டணும், அதுக்கு முன்னாடியே மாட்டிடாதீங்க. 3 விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம், அதிலே நல்லா வெந்துடும். இப்போ ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆவி அடங்கியாச்சு. நம்ம இந்த விசிலை எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா மசிச்சு விட்டுறணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதை வடிகட்டி குடிக்கணும்னா குடிக்கலாம். நாங்கள் இதை வடிகட்ட மாட்டோம், தண்டை மட்டும் விட்டுட்டு அதை அப்படியே மேலாப்பில் அப்படியே கோரியே நாங்கள் அப்படியே குடிச்சிருவோம். இது உடம்புக்கு நல்ல சத்து. கீரை சாப்பிடாதவங்களுக்கு கூட இப்படி கொடுத்துட்டா அவங்க குடிச்சுப்பாங்க. வேணும்னா நம்ம வடிகட்டிக்கலாம். ஆனால் நாங்கள் இப்படி தான் தண்டை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே சாப்பிட்ருவோம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.